ஹலோ ஆல். பொதுவாகவே நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம எது வாங்கினாலும் ஒன்று பார்த்து பார்த்து தான் வாங்குவோம். அதில் ரொம்பவே முக்கியமானது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். சோப், ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். செபாமெட் ஷாம்பு அண்ட் சோப் ரெண்டுமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் எம்ஆர்பியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம நேரில் கடையில் வாங்கும்போது எல்லாமே எம்ஆர்பிக்கே தான் கொடுப்பாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிஹெச் வேல்யூ 5.5 இருந்தால் தான் ஸ்கின்னோட பிஹெச்சோட பேலன்ஸ்ட் ஆகி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் செபாமெட் சோப் அண்ட் ஷாம்போடைய பிஹெச் வேல்யூ 5.5 வரதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அவங்களோட பாக்ஸ்லேயே மேலே 5.5 போட்டு தான் இருப்பாங்க. நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பிஹெச் வேல்யூ மெஷர் பண்ணுற ஸ்கேல் வந்து 0 to 14 இருக்கும். அதில் நம்ம 7 தான் நியூட்ரல். இது நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற பேப்பர் பேர் லிட்மஸ் பேப்பர். இந்த பேப்பரில் கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு அசிடிக்காக ஆல்கலைனாக இருக்கா இல்லை வேல்யூ 5.5 இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போது செபாமெட் ஷாம்போட பிஹெச் வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு லைட்டாக கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 5லேருந்து 6க்குள்ளே தான் வந்திருக்கு. அப்போ மோஸ்ட்லி 5.5 தான். அவங்க சொன்ன மாதிரியே செபாமெட் ஷாம்புவோட பிஹெச் வேல்யூ 5.5 இருக்குது. நம்ம பேபிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செபாமெட் சோப்போடைய பிஹெச் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுவும் மோஸ்ட்லி 5 to 6க்குள்ளே தான் இருக்குது. சோப்போட வேல்யூவும் கரெக்டாக வந்திருக்கு 5.5. இதுவும் பேபிஸ்க்கு நம்ம சேஃபாகவே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சோப் ஆர் ஷாம்பூஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோஸ் இதை பற்றி நிறைய போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.